ஒப்பீனியன் வேர்ல்டு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நேற்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது என்னங்கிறத பற்றியும் ஈரானும் அதற்கு கடுமையான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதுபோக அமெரிக்காவுக்கு இந்த போர்லேருந்து வெளியே வர்றதுக்கோ இல்லை இந்த ஈரானை கைப்பற்றுறதுக்கோ 4 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அந்த 4 ஆப்ஷன்ஸையும் இப்போ அமெரிக்கா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. அந்த 4 ஆப்ஷன்ஸ் என்ன? ஈரான் நடத்திய தாக்குதல்னால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கு. அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஈரானோட முக்கியமான தலைவர்கள் ஒருவரான அலி லர்ஜானி கொலை செய்யப்பட்டாரு. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் பல்வேறு கல்ஃப் கண்ட்ரீஸ்லையும் இஸ்ரேல்லையும் மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தாங்க. இதனால இஸ்ரேலில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் சொல்றாங்க. அவங்க தாக்குதல் நடத்தின முறை என்னன்னா கிளஸ்டர் பாம்பிங் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளஸ்டர் பாம் அப்படின்னா என்னன்னா, ஒரே ஒரு தாக்குதலில் நிறைய அந்த மலை மாதிரி பாம்ஸ் டிராப் ஆகும் ஒரு சிட்டிஸ்ல. அதனால டிஸ்ரப்டர் வச்சு அவங்களால அதை முற்றிலுமா அழிக்க முடியாது. இதனால இஸ்ரேல்ல பல்வேறு இடங்கள்ல தாக்குதல் உண்டாயிருக்கு. இத்தனை நாளா ஈரான் நடத்திய தாக்குதல்ல வெறும் 5-10% பாம் மட்டும்தான் இஸ்ரேல் கிரவுண்ட்ல விழுந்து வெடிச்சிருக்கு. ஆனால் இப்போ நடந்த கிளஸ்டர் பாம்பில் நிறைய பிளேஸில் இது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈரானோட கேஸ் ஸ்டேஷன், அதாவது வேர்ல்டுலேயே 3rd லார்ஜஸ்ட் கேஸ் ஸ்டேஷனான சவுத் பார்ஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டேஷனை இந்த கேஸ் ஸ்டேஷனை நம்பி தான் ஈரானோட மொத்த எனர்ஜி ரிசோர்ஸுமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஈரானுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கேஸ், அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட் கேஸு, எனர்ஜி, இது எல்லாத்துக்குமே ஈரான் இந்த கேஸ் ஸ்டேஷனை நம்பி தான் இருக்குது. மொத்தம் ஈரானோட கேஸ் ப்ரொடக்ஷனில் 94% ஈரானோட டொமஸ்டிக் யூசேஜுக்காகவே பயன்படுத்தப்படுது. இதில் 74% கேஸ் இவங்க சவுத் பார்ஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல இருந்து மட்டுமே தயாரிக்கிறாங்க. இப்போ இதை பிளாஸ்ட் பண்ணதுனால ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஏற்படும், எனர்ஜி கிரைசிஸ் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அமெரிக்கா பங்கர் பஸ்டர் பாம்ஸ் யூஸ் பண்ணி ஈரானோட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல மிசைல் சைட்ஸ் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட எக்கனாமிக்கலை மொத்தமாக டவுன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸையும், அது போக அந்த கார்குன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்டையும், அதுக்கப்புறம் அவங்களோட மெயின் எனர்ஜி ரிசோர்ஸான கேஸ் ஸ்டேஷன்ஸையும் அவங்க டார்கெட் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே அவங்க முற்றிலுமாக அழிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட எனர்ஜி ரிசோர்ஸ் மொத்தமாக கம்ப்ளீட்டாக இருக்கும். அதற்கப்புறமா அவங்களால எந்த ஒரு மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் அவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஒன்ஸ் அது எக்ஸ்டிங்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க கிட்ட வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் லெபனான் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலையும் நேற்றைக்கு மேற்கொண்டிருக்காங்க. லெபனானில் இது வரைக்கும் 900க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்ததாக கூறப்படுது. அதில் 200க்கும் நெருக்கமானவங்க குழந்தைகளாகவே காணப்படுறாங்க. இந்த தாக்குதல் தான் கடந்த நாட்களில் மேற்கொள்ளப்பட்டது. இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த 4 ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி ஈரானை ஒன்றும் முடிவுக்கு கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா அமெரிக்கா இந்த போர்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல் ஆப்ஷன் என்னன்னா, ஈரானோட முக்கியமான ஆயில் ஃபெசிலிட்டிஸ், அவங்களோட கேஸ் ஸ்டேஷன்ஸ், அவங்களோட ட்ரேட் செய்யப்படுற பெட்ரோலியம் பம்ப்ஸ், இது எல்லாத்தையுமே ஏர் ஸ்ட்ரைக் மூலிமா அவங்க தகர்த்தெறிகிறது. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா இது அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு லாஸை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஈரானோட ஆயில் வெளியே வரல அப்படின்னா இது பெட்ரோலோட விலையை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். சைனாவுக்கு தேவையான 30% ஆயில் ஈரான்ல இருந்து மட்டுமே போகுது. இப்போ அமெரிக்கா ஈரானோட ஆயில் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈரானோட எக்கனாமி ஃபுல்லாக டவுன் ஆகுறது ஓகே. அது போக சைனா அவங்களோட தேவையான 34% ஆயிலை இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வாங்க ஆரம்பிச்சதுனால ஆயிலோட ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். இதனால மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு லெவலில் எக்கனாமிக் ரெசெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அமெரிக்கா இந்த ஆப்ஷனை எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட மிலிட்ரி சைட்ஸில் மட்டும்தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ஆயில் பம்ப்ஸ், கேஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி பெருசாக அவங்க அட்டாக் பண்ணதில்லை. நேற்றைக்கு நடந்தது தான் முதல்னு சொல்லப்படுது. அடுத்ததாக இவங்க கிட்ட இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரவுண்ட் வழியாக மிலிட்ரி ஃபோர்ஸை அனுப்பி ஈரானோட மொத்த ஸ்டேட்டையும் இவங்க கேப்சர் பண்ணுறது தான் இவங்களோட அடுத்த பிளானாக இருக்கும். இந்த ஆப்ஷனும் வெளிப்படாதான் அமெரிக்கா நேற்றைக்கு மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அவங்க கிரவுண்ட் வழியாக உள்ளே அனுப்பி சண்டை போட்டு அவங்களோட என்டையர் ஏரியாவை கேப்சர் பண்ணுறது. அதாவது இது வரைக்கும் வெறும் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறமா கிரவுண்ட் வழியாக மிலிட்ரி ஃபோர்ஸை உள்ளே அனுப்பி அவங்களோட இடத்த எல்லாமே ஆக்கிரமித்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கலான ஒரு பிளானில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்காங்க. இந்த ஆப்ஷனை அமல்படுத்தும் விதமாக ECU அப்படிங்கிற ஒரு மெரைன் ஷிப்பு
அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமர்ஸை நோக்கி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து 2500க்கும் மேற்பட்ட மிலிட்ரி சோல்ஜர்ஸ் இருக்கிறதா கூறப்படுது. இந்த சோல்ஜர்ஸை வச்சு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமர்ஸ் வந்து இவங்க கட்டுக்குள்ளே எடுக்கிறதா இவங்களோட பிளானாக இருக்கிறதா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இவங்க கூடிய சீக்கிரத்திலே வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமர்ஸை வந்தாடி வாங்கணும், அவங்க வந்து மிலிட்ரிஸ் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமர்ஸை கேப்சர் பண்ணிடுவாங்க அப்படின்னு கூறப்படுது. ஆனால் இதில் இருக்க சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானோட மிலிட்ரி கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து ஈரானில் வந்து மிலிட்ரியில் இருக்காங்க. இவங்க வந்து இருந்த 2500 பேரை வந்து ஈஸியாக வந்து தோக்கடிச்சிருவாங்க. இதனால இந்த ஆப்ஷனும் வந்து பெரும்பாலும் கை கொடுக்காது அப்படின்னு தான் கூறப்படுது. பட் இருந்தாலும் அமெரிக்கா இந்த ஃபோர்ஸை வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமர்ஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து நிறையா கண்ட்ரீஸில் வந்து ட்ரம்ப் அவர்கள் சப்போர்ட் கேட்டிருந்தாரு. பட் அவங்க யாருமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணல. பட் அவரே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஷிப்ஸை வந்து அனுப்பி வச்சிருக்காரு. 3வது ஆப்ஷனாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கார்க் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டு மூலிமா மட்டும்தான் ஈரானோட 90% ஆஃப் ஆயில் ட்ரேட் வந்து நடக்கிறதா சொல்லப்படுது. அந்த ஐலாண்டை யார் கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்களோ அவங்க தான் இந்த வாரில் வந்து தொடர்ச்சியாக போரிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அந்த ஐலாண்டை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆயில் ட்ரேட் வந்து கண்டிப்பாக முற்றிலுமாக அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும். அதுக்கப்புறமா ஈரானில் வந்து பெரும்பாலான எக்கனாமிக் எல்லாமே டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களால தொடர்ச்சியாக போர் பண்ண முடியாது. இதன் அடிப்படையில் வந்து அமெரிக்கா வந்து அந்த கார்க் ஐலாண்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக அந்த ஐலாண்டை சுற்றி நிறையா மிலிட்ரி பேஸ், மிசைல் சைட்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஆனால் பெட்ரோல் ஸ்டேஷன், பைப் லைன்ஸ் இது எதுவுமே அவங்க அட்டாக் பண்ணல. பட் இப்போ தொடர்ச்சியாக ஈரான் வந்து போர் தொடுத்துட்டே இருந்தால் அதையும் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மிரட்டலையும் ட்ரம்ப் அவர்கள் விட்டுருக்காரு. இந்த மிரட்டலுக்கு வந்து ஈரான் பதிலடியாக என்ன மிரட்டல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சவுதி அரேபியா, UAE, துபாய், கத்தார் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்க பெட்ரோல் ஸ்டேஷன் நாங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அடுத்த ஸ்ட்ரைக்கில் வந்து நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம், அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து இதை நாங்கள் எல்லாத்தையுமே அழிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்க வந்து அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மீடியேட்டர் இருந்தால் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதற்கு வந்து மீடியேட் பண்ண வந்து ரஷ்யா தயாராக இருப்பதாக சொன்னாங்க. ஆனால் ரஷ்யா ஒரு டிமாண்ட் வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈரானில் வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டி டெவலப் ஆயிருங்கிறதுக்காக தானே வந்து நீங்கள் இப்போ இந்த வார் நடத்துறீங்க, ஈரானில் இருக்க மொத்த யுரேனியத்தையும் வந்து ரஷ்யாவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கப்புறமா இந்த வார் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி புதின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. பட் இதை வந்து ட்ரம்ப் வந்து அக்செப்ட் பண்ணிக்காதனால வந்து இந்த பேச்சுவார்த்தை டிலே ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் வந்து 3 ஆப்ஷனை வந்து அமெரிக்கா வந்து இந்த டைமில் வந்து பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். அதுவும் ஒரே நாளில் பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். ஏர் ஸ்ட்ரைக் மூலிமா அவங்களோட மெயின் எனர்ஜி ரிசோர்ஸையும் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட காலாட்படையும் வந்து ஈரானை நோக்கி அனுப்பியிருக்காங்க. அது போக அந்த கார்க் ஐலாண்டையும் வந்து அவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு உண்டான பிளானும் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டவுட் தான். ஏன்னா ஈரானோட கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து மிக பெருசு. பட் இது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து டே டு டே அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஈரான் வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து தாக்குதல் இஸ்ரேல் மேலே நடத்தினதில் வந்து அவங்களோட இன்டர்செப்டர்ஸ், அதாவது அவங்களோட மிசைல் அனுப்புனாங்கன்னா அதை வந்து நடுவுலேயே வான்லேயே அழிச்சு தாக்கி எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட மொத்தமாக தீந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ அவங்க எதை நம்பி இருக்காங்கன்னா, அமெரிக்காவோட வார்ஷிப்ஸ் வந்து சுற்றி இஸ்ரேலோட சீ லைன்ஸில் இருக்குது. அது இருக்கிறனால மட்டுமே தான் வந்து இஸ்ரேல் வந்து இப்போதைக்கு ஈரானோட தாக்குதல்லேருந்து தப்பிச்சிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அமெரிக்காவில் வந்து உள்நாட்டில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இது வந்து நமக்கு தேவையில்லாத போர், இஸ்ரேலுக்காக நம்ம போய் நிறையா லாஸ் ஆகிட்டு இருக்கோம், நமக்கு லாஸ் ஆனதும் இல்லாமல் நிறையா பிஸ்னஸும் வந்து இதனால் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது, அதனால் இந்த போர்ல வந்து உடனடியாக வெளியே வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் உள்நாட்டில் நிறையா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து அமெரிக்கா வந்து இந்த வார்லேருந்து வித்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேலோட நிலைமை வந்து கவலைக்கிடமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது அமெரிக்கா வந்து இந்த வாரம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க எவாக்குவேட் ஆனால் ஈரான் வந்து 1-2 வருஷத்துலேயே வந்து அவங்கனால வந்து திருப்பியும் வந்து பழைய நிலைமைக்கு வந்துட முடியும்னு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி பழைய நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு தாக்குதல் மேற்கொண்டாங்க அப்படின்னா அது சுற்றி இருக்க நாடுகளில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துங்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் வந்து ஈரானில் மிகப்பெரிய ஒரு தந்திர செயலை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஈரானோட கவர்மெண்ட் பில்டிங்ஸ், போலீஸ் ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு பயன்படக்கூடிய கவர்மெண்ட் செக்டர்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து குறி வச்சு அவங்க வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டு அவங்க வந்து இந்த வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவங்களோட சுப்ரீம் லீடருக்கு எதிர்த்து இவங்க மக்கள் கிளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட இந்த செயலை வந்து இஸ்ரேல் செய்கிறதாக கூறப்படுது. அது போக லெபனான்லேயும் வந்து அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸை உள்ள அனுப்பி அவங்களோட இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இதனால் வந்து யூஎனும் மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க.
யூஎனோட மிலிட்ரி ஃபோர்ஸுமே வந்து இஸ்ரேல் பார்டரில் வந்து நிறைய மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து அனுப்பி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. பார்டர் டென்ஷனை வந்து அவங்க பிரேக் பண்ணுறதுக்காக. பட் இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக அவங்க ஆக்குபை பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு கூட 4-5 பில்டிங்ஸை வந்து அவங்க பிளாஸ்ட் பண்ணி தகர்த்தெறிஞ்சிருக்காங்க. இதுதான் நேற்றுக்கு நடந்த மிகப்பெரிய அப்டேட்டாக பார்க்கப்படுது ஈரான் இஸ்ரேல் வாரில். இப்போ அமெரிக்கா வந்து ஈரானில் மெயின் எனர்ஜி ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்துருக்க சூழ்நிலையில் வந்து சைனா வந்து ஈரானோட சீப் ஆயிலை நம்பி 34% வந்து இருக்குது. பட் இது வந்து அவங்களுக்கு ஒரு லாஸ் ஏற்படுங்கிறதுனால அவங்க எந்த விதமான ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.